ஆகணும். நிறைய கேள்விகள் உங்களுக்காக வச்சிருக்கோம். Give it up once again for the one and only T. Rajendar அவர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த எனர்ஜி இது நான் கேட்டே ஆகணும். இந்த எனர்ஜி எங்க இருந்து சார் கொண்டு வரீங்க? மேலேந்து கொண்டு வரும், கடவுள் கொடுத்ததுமா. பியூட்டிஃபுல். ஆனா இந்த ஒரு தருணத்துல ஒரு ரிக்வெஸ்டா நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டூடியோல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஜிவி சார் வந்து உங்க எனர்ஜி, உங்களோட லிரிக்ஸோட அந்த பவர்ஃபுல்லான உச்சரிப்பு எல்லாத்தையும் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அதை வந்து விஷால் சார் வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா சார் வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அஃப்கோர்ஸ் டிரெக்டர் சார் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ உங்க பர்மிஷனோட அவங்க 3 பேரையும் அண்ட் அலாங் வித் த கம்போசர் ஆஃப் த ஃபில்ம் ஜிவி சாரையும் ப்ளீஸ் இங்க கூப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். நான் அன்பால் அழைக்கவா, பண்பால் அழைக்கவா, வா வா என்று அழைக்கவா, நண்பா என்று அழைக்கவா? வாங்க சார், இதுல என்னமா இருக்கு? Give it up once again for T. Rajendar அவர்கள். Director Dalpati Vishal is on his way. Director of the film Adik Ravichandar. Nadichi Director S.J. Surya அவர்கள். And of course, our lovely and the composer of the film, G.V. Prakash Kumar அவர்கள். Thank you. What a moment. Give it up once again for Mini Studio presents Mark Antony. இன்னொரு மைக் கொடுத்துடலாம். என்ன சார், ஒரு ஸ்டார்டிங் ஒரு இந்த நிறைய क्वेश्चंस வந்து நம்ம கேட்க போறோம். ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் among India and all around the world? First of all, முதல்ல என்னுடைய மாலை நேரத்து வணக்கம். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய திரையுலகத்தை சார்ந்த அத்தனை முன்னணி தயாரிப்பாளர்களுக்கும், திரைப்பட கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த மார்க் ஆண்டனியின் படத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய கதாநாயகனாக, கதையின் நாயகனாக, மக்களுடைய மனதில் இடம் பிடித்த நாயகனாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி விஷாலுடைய ரசிக மன்றத்து தோழர்களுக்கும், இந்த படத்தின் இசையமைப்பாளர் என்னுடைய இணைய நண்பர் ஜிவி பிரகாஷ் குமார், அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது அடுத்து நான் நன்றி சொல்லணும்னா இந்த படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமாருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் வந்து கடைசியா நன்றி சொல்றது என் நண்பர் எஸ்ஜே சூர்யா. நான் இதை வந்து பெருமைக்காக சொல்ல, நான் அவர் எந்த படத்துக்கு நம்முடைய உயரத்தில் இருக்கக்கூடிய கொடிகட்டி பறக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் சார் நடிச்சிருந்த குஷி படத்திலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய எந்த படத்தை இசை வெளியிட்டு விழனாலும் அது எவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, இந்த சாதாரண இந்த கலைஞனை, இந்த சாதாரண இசையமைப்பாளனை என்னை நாடி அவர் அழைத்து மேடை ஏற்றுவார். நான் ஒரு மேடையில் போய் பேசுறது வழக்கம். நான் எந்த ரெக்கார்டிங், எந்த ஆடியோ ஒளிப்பதிவு இது வெளிநாடு வெளியீட்டு விழாவுக்கு நான் போறதே இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதா இல்லவே இல்லை. ஆனா வரணுமா வர வேணாமான்னு யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து அதுல வந்து சொக்கலிங்க சார் வந்து அவர் வந்து என் மனைவிட்ட உஷாராஜ்யத்திட்ட பேசும்போது பல தடவை வற்புறுத்துறாரு. விஷால் சார் அது நிறைய தடவை கூப்பிட்டாரு, வரணும். நான் திரும்ப திரும்ப கேட்டேன், விஷால் கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரு, விஷால் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இதுல பாருங்க ஒரு வேடிக்கை, ஒரு படத்தின் வெற்றி என்பது வீல தான் இருக்கு. நான் வீயை காமிச்சா வேற மாதிரி ஆயிடும், காட்டல வேற ஒம்பாயிடும். ஒரு படத்தின் வெற்றி என்பது வீல இருக்குல்ல, இந்த படத்தின் வெற்றி என்பது வீல தான் இருக்கு. ஒரு வி இருந்தாலே வெற்றி, டபுள் வி. ஒன்னு தயாரிப்பாளர் வினோத்குமார், இன்னொன்னு நண்பர் விஷால், டபுள் வி, டபுள் ஓகே. இதை விட இன்னொன்னு எப்படின்னா, நான் படத்துல பாட்டு தான் அதிருதா காடு பதறுதா அப்படின்னு வச்சிருந்தா நானே அதிரக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல அந்த ஏவி ஒன்ன போட்டு என்ன ஒரு தாக்கிட்டு பாட்டை போட்ட உடனே உண்மையிலே ஐ ஷுட் அப்ரிஷியேட் தி எடிட்டர்.
ஒரு லிரிக் வீடியோவை நிச்சயமா அதோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் நிச்சயம் ஆதிக்கு வந்து அதுல உட்கார்ந்து இடைச்சிருப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தது. ஒரு சினிமா கலைஞனா ஒரு ஒருதய ராகத்திலிருந்து உதயமாயி இன்னைக்கு வரைக்கும் நான் கடைசி வரை தமிழன் அப்படின்னு ஒரு படத்துக்கு இசையமைப்பாளரா பாடலாசிரியர் இன்னைக்கு காலையில அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறதா இல்லை. ஆனா நீங்க இசையமைக்கிறீங்கன்னா அதுக்காக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலைல போயிட்டேன். இன்னைக்கு மாலையில நான் ஆடியோ கேசட் ரிலீஸுக்கெல்லாம் நான் வர்றதில்லை அப்படின்னு மறுத்தப்ப சொக்கலிங்க ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு. அந்த வார்த்தை என்னோட இதயத்தை தொட்டுச்சு. நீங்க இசையமைச்சீங்கன்னா போறீங்களா சார்? இந்த படத்துல ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் உங்களை விரும்பி ஒரு கதாநாயகன் உங்களை விரும்பி உங்களை ஒரு பாட்டு மார்க் ஆண்டனி பாட வச்சிருக்காங்க. அந்த பாட்டை பாடி நீங்க ஏதோ கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வான்னு சொன்னா நீங்க வரணுமா இல்லையான்னு சொல்லும்போது இந்த இடம் என்னை அழைத்து வந்தது. நீங்க சொன்னா நம்புறீங்களோ இல்லையோ, இந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாகினி ஸ்டுடியோ இருந்தப்ப, அந்த விஜய லேப் இருந்தப்ப, இந்த இடத்துல நான் அவ்வளவு மைதிலி என்னை காதலி ஒரு டைம் அத்தனை படத்துக்கு செட்டு போட்டது இந்த இடம் தான். இந்த இடத்தை எனக்கு கொடுத்து என்னை ஆளாக்குனதுல பெரிய பங்கு மறைந்து விட்ட நாகிரெட்டி ஐயா அவருக்கு தான் சேரும். அதற்கு பிறகு அந்த விஜயலாயோட சுரேஷ் ரெட்டி ஐயா என்னை அப்படி தட்டி கொடுத்து என் படம் பொட்டி பொட்டியை நான் தூக்கி கொடுத்தேன். கோடி கோடியை நான் பொட்டி பொட்டியை சேர்த்தேன்னா அந்த பொட்டிக்குள்ள இருந்தது சுரேஷ் ரெட்டியோட அன்பு, அவரோட ஆதரவு. இந்த இடம் என்னை உருவாக்கின இந்த இடத்தை என்னால மறக்க முடியல. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். எல்லாத்தை விட நீங்க எல்லாருக்கும் வந்து விஷாலுக்கும் எனக்கும் இன்னைக்குதான் நட்புன்னு நான் இன்னைக்கு வந்து நிக்கக்கூடிய இந்த இடம் மார்க் ஆண்டனி, இந்த படத்தோட மார்க் ஆண்டனி. ஆனால் நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் விஷால் என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் தனி, ஜிவி பிரகாஷ் என் மீது வைத்திருக்கும் அன்பு தனி, தம்பி ஆதி ரவிச்சந்திரன் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தனி, என் தம்பி எஸ் ஏ சூர்யா என் மீது வைத்திருக்கும் மரியாதை தனி. இப்படி தனி தனி வினோத்குமார் தயாரிப்பாளர் என் மீது வைத்த பாசம் தனி. இப்படி இவர்கள் வைத்த மரியாதை, அன்பு, அபிமானம் இது எல்லாமே தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. இப்படி பேசுகின்ற என் பாணி தனி. தமிழ் எனக்கு உரியதா? தமிழுக்கு நான் உரியவனா? கலை எனக்கு உரியதா? இசை எனக்கு பிடிக்குமா? தாளத்தை எனக்கு பிடிக்குமா? அந்த பீட்டை கேட்ட உடனே அப்படியே என்னால உட்கார முடியல. இந்த அதிர்தா, நான் என்ன சொல்றது, இந்த அதிர்தா இது அதிரணும். செப்டம்பர் 15 தமிழகமே அதிரணும். இந்த படம் வருது. இந்த படத்துல மார்க் ஆண்டனில அதுவும் பாருங்க, எஸ் ஜே சூர்யா போலீஸ் சார் இவன் போய் சொல்றா சார் இவர் அடிக்கிறா சார். எனக்கு எஸ் ஜே சூர்யா ரொம்ப பிடிக்கும். நானே பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஒரு 100-110 வயசுல பேசுவேன். அதுல லேட்டஸ்ட் எனக்கு பிடிச்ச வயசு எஸ் ஜே சூர்யா வயசு. அந்த எஸ் ஜே சூர்யா அந்த லாஸ்ட் பாட்டு முடிஞ்சோன்னு எஸ் ஜே சூர்யா வர ஷாட்டை போட்டிருக்காரு ஆதிக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய வைரலா இருந்தது. அதனால வந்து நான் வந்ததுல வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் அது ஜிவி பிரகாஷ். அவர் ஆரம்ப காலத்துல அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அதுல நல்ல ரிதம் இருந்தா என்ன கூப்பிட்டுருவாரு. அந்த தாளத்துக்கும் அந்த பெப்புக்கும் டிஆர் வேணும்னு நினைப்பாரு. நம்மளுடைய இளைய தளபதி நடித்த படம் தெரி, நம்மளுடைய ஜிவி பிரகாஷுக்கு என்றைக்குமே இசை என்றால் ஒரு வெறி. அவர் அன்றைக்கு அடித்தது தெரி, இவருக்கு இசையின் மீது உண்டு ஒரு வெறி. அதனால நீங்க மார்க் ஆண்டனில கூப்பிட்டாரு. இதுல பெரிய வேடிக்கை பாத்தீங்களா? இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் அவரு தாடி, ஜிவி பிரகாஷ் அவரு தாடி, நானும் தாடி. வந்துட்டு அழைத்தவுடன் நான் இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாடி. இந்த எனக்கு என்னன்னு கேட்டா, இந்த படத்துல நான் பாடினேன், இதுல இடம்பெற்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சினிமா நல்லா இருக்கணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் ஆகி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா, என்னை வாட வைத்தது சினிமா, எனக்கு சோறு போட்டது சினிமா,
என்னை ஏற்றி விட்டது சினிமா. இந்த திரையுலகம் நல்லா இருக்கணும். ஒரு விஷால் படம் ஓடுனா சுவர் இருந்தா தாங்க சித்திரம். ஒரு ஹீரோ வாழ்ந்தாதான் அந்த ஹீரோ சுத்தி அத்தனை குடும்பம் வாழும். அத்தனை படத்தோட கலைஞர்கள், இசையமைப்பாளர் வாழ முடியும், சூர்யா போன்ற நடிகர்கள் வாழ முடியும், ஆதிக்க ரவிச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் வாழ முடியும். அவர் திரிஷால நயன்தாரா அந்த படத்துல இருந்து ஆதிக்க ரவிச்சந்திரனோட அவர் யூத்தோட பல்ஸ் பிடிச்ச ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு இந்த மார்க் ஆண்டனி, எனக்கு மார்க் ஆண்டனின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா அந்த நான் எம்ஏ வரலாறு படித்த காரணத்தால் ஜூலியஸ் சீசர் மறைவுக்கு பிறகு அந்த அரங்கத்தில் அந்த பாடியை வச்சுட்டு பேசினா பாருங்க மார்க் ஆண்டனி, அவனுடைய உரை, அந்த உரை மட்டும்தான். இன்னைக்கு கூட நான் பேசுறேன்னா மெய்க்க பிடிச்சா என்னையே அறியாம பேசுறேன்னா அந்த உரையாற்ற வேண்டும். அந்த உரை அதில் பதிக்க வேண்டும் ஒரு முத்திரை. அதை பதித்தால் தான் இந்த திரை, வண்ண திரை, சின்ன திரை, என்ன திரை, இதய திரை, எந்த திரையாக இருந்தாலும் முத்திரை பதிக்க வேண்டும். அப்படி ஆற்ற வேண்டும் உரை. இப்ப கூட இங்க இந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் ஆண்டனிடா அப்படின்னு பாடல உச்ச சாயில. இந்த மார்க் ஆண்டனில நான் என்னோட கருத்தை பதிச்சுட்டு போறேன். என்ன பதிச்சுட்டு போறேன்னா, விஷாலுக்கு என் மேல பாசம் தனின்னா அவன் இவன் படம் அவர் நடித்த போது நான் சென்றிருந்தேன் தேனி. தேனியிலே தேன் சொட்ட என்னை பார்த்த நண்பன் அன்றைக்கே விஷால் என்னை பார்த்தார். அவருடைய விழாவுக்கு வருகிறேனே, ஏதாவது எடுத்து வர வேண்டுமே, எடுத்து வருவோமா ஷால் என்று நினைத்தேன். அவரே விஷால், அவருக்கு எதற்கு ஷால் என்று வந்து விட்டேன். ஆம், அன்றைக்கு அவர் என்னை சந்தித்த இடம் தேனி. அவருக்காகத்தான் இங்கே நான் நிற்கின்ற இடம் மார்க் ஆண்டனி. இது ஏதோ வார்த்தையோட விளையாட்டு மட்டுமல்ல. விஷால் உண்மையில அவருக்கு என் மீது அவருக்கு ஒரு தனி பாசம், என் மேல அவருக்கு ஒரு தனி மரியாதை, என் மேல ஒரு தனி அபிமானம். என்ன இருந்தாலும் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எனக்கிட்ட அவர் காட்டக்கூடிய இந்த அன்பு, அவர் எனக்கு வணக்கம் சொல்லக்கூடிய முறை. இங்க கூட பார்த்தேன், மனிதனை மதிக்க வேண்டும், துதிக்க கூடாது, இறைக்கு நிகர் வைத்தல் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த தோழர்கள்லாம் என்னோட வயதுல இளைஞர்களா இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களோட நான் ஒண்ணு சேர்ந்து பாடி இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு நான் இன்னும் ஒரு 10 வருஷம் இளைஞன் ஆயிட்டேன். அந்த எனக்கு இப்படி ஒரு பெருமையை, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த விஷாலோட இந்த படம், ஆதிக்க ரவிச்சந்திரனோட இந்த படம், ஜிவி பிரகாஷ் இந்த முயற்சி பண்ணிருக்கூடிய என்ன நண்பன் எஸ்.ஜே. சூர்யா பார்த்தாலே நான் உற்சாகமாயிடுவேன். அவர் பயங்கரம் பயங்கரம்னாரு. என்ன பயங்கரம்? நீங்க நடிச்சா பயங்கரம், நான் என்கிட்ட இருப்பது கரம், அது தன்னம்பிக்கையின் கரம். அந்த கரத்தை விஷாலுக்கு கொடுக்கத்தான் வந்தேன். அதாவது பசிச்சா குடிக்கிறது தேவை பால், பயணிக்கணும் நடக்கிறது தேவை காலு, திரைப்படங்களின் வசூலை ஏற்றி கொடுக்கிறதுக்கு தேவை மாலு, இந்த படத்தின் வெற்றியை நிர்ணயிக்க தேவை நம்மளுடைய விஷால். அதனால விஷால் அவர்கள் என்னோட சேர்ந்ததுக்காக இல்ல, அவருடைய படங்கள், அவரோட திமிரு எனக்கு பிடிக்கும், திமிரு படம் எனக்கு பிடிக்கும். உடனே நீங்க உடனே திமிரு, அந்த திமிரு வேற. இந்த கை கட்டி நிற்கக்கூடிய இந்த அவர்கிட்ட பணிவும் உண்டு, துணிவும் உண்டு, கனிவும் உண்டு, தலை குனிவு மட்டும்தான் கிடையாது. அது வேணும். ஒரு கலைஞனுக்கு எது இருக்கணுமோ அது தம்பி விஷால்கிட்ட இருக்கு. அவர் எனக்கு பிடிக்கும். என்ன எல்லாத்த விட இந்த படத்தோட இதுல நான் பாடுறதுக்கு காரணம் எங்களுடைய டி ராஜேந்தர் கார்டன், டிஆர் கார்டன்ல, சிம்பு கார்டன்ல இந்த படத்துக்காக வினோத்குமார் போட்டார் செட்டு. அவர் செட்டு போட்டதுக்கான வரணும்ல, எங்க இடத்துல அவர் போட்டாரு செட்டு. அது மட்டும் இல்ல, அவர் போட்டது செட்டு, ஜிவி பிரகாஷ் எனக்காக போட்டது மெட்டு. செட்டையும் போட்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா துட்டையும் போட்டு எல்லாத்த விட இந்த பங்கன் இங்க நடக்குது, வந்தே தீரணும்னு வினோத்குமார் நம்மளுடைய சொக்கலிங்கம் அவர்களை அழைத்து, சொக்கலிங்கம் அவர் குணத்தில் தங்கம், எனக்கு பிடித்தது அந்த சிவலிங்கம், அவர்தான் சொக்கலிங்கம், என்னை சொக்க வைத்த லிங்கம் அவர்தான். அவர் இந்த அரங்கத்துக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த சொக்கலிங்கம்.
அப்பா உன்னால் இங்கே நான் வந்து தமிழிலே பேச ஆரம்பித்ததும் வந்து விட்டது தமிழ் சங்கம். சொக்கலிங்கத்துக்கு நன்றி. என்னை இந்த விழாவுக்கு அழைத்த வினோத்குமாருக்கு நன்றி. என் உரையை கேட்க அவரும் இந்த படத்தின் கதாநாயகி அபிநயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், படத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்த திரையுலகத்தில் அத்தனை பேருக்கும் சினிமா வாழுங்க, சினிமா ஓடுங்க. திரையரங்கத்தில் மக்கள் மறுபடியும் படையெடுத்து வர, நாங்க படையெடுத்தா மட்டும் போராது, மக்கள் படையெடுத்து வர வேண்டும். வெறும் சோசியல் மீடியால மட்டும் பார்த்துட்டு உட்காந்துடாதீங்க, ஓடிடியில பார்த்துட்டு எங்க சினிமா கை விட்டுறாதீங்க, நீங்க திரையரங்களுக்கு வர வேண்டும். இது எங்களுடைய அன்பு கோரிக்கை என்று கேட்டு எனக்கு இந்த மார்க்கண்டேன் மூலம் வாய்ப்பளித்த ஆதி ரவிச்சந்திரனுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் என் நண்பர் விஷாலுக்கும் வினோத்குமாருக்கும் நன்றி தெரிவித்து ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி விஷால் சார். ஒரு குவிக்